வணக்கம் தமிழா. நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரின்னு சொல்லக்கூடிய என்டிபிசி கிராஜுவேட் தேர்வுக்கான எக்ஸாம் டேட் வந்து பார்த்தா நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஜூன் 5ல இருந்து 23 வரைக்கும் நடைபெற போது கிட்டத்தட்ட 15 நாள் நடைபெறும் சொல்லி அப்டேட் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5ல இருந்து 23 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 19 நாட்கள் இருக்கு. இதுல 15 நாட்கள் தான் தேர்வு நடைபெறும் சொல்ல ஒரு 4 நாளுக்கு இடையில கேப் வந்துடும். ஓகேங்களா? இப்ப இந்த தேர்வு தேதி அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தோன்னா இப்ப இந்த என்டிபிசி தேர்வு வந்து எப்படி நடக்கும், அடுத்த ப்ராசஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தொடர்ந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் என்டிபிசி தேர்வு ஒரு பார்வை, அதாவது அப்ளை டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்த இங்க தெளிவா சொல்ல போறோம். வீடியோ முழுமையா பாருங்க. ஸோ ஒவ்வொரு தகவலும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப இந்த என்டிபிசி கிராஜுவேட் தேர்வுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8113 வேகன்சிக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ அதுல அப்ளை பண்ண டேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் டு அக்டோபருக்குள்ள கொடுத்தாங்க. ஸோ அது எல்லாருமே அப்ளை பண்ணி முடிச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் எந்த ஒரு அப்டேட் இல்லாம பெண்டிங்ல தான் இருந்துச்சு. இப்பதான் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா எக்ஸாம் டேட் சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. அதாவது சிபிடி 1. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா சிபிடி 1க்கான எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. என்னைக்கு பாத்தீங்கன்னா ஜூன் 5ல இருந்து 23 வரைக்கும் 15 நாட்கள் நடைபெற போகுது அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணிட்டாங்க. இப்ப இதை பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே, இப்ப பாருங்க. இப்ப என்டிபிசி தேர்வு, இப்ப இந்த என்டிபிசி தேர்வுல ஃபர்ஸ்ட் என்னென்ன போஸ்டிங்ல இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 5 போஸ்டுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்துருந்துச்சு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பர்வைசர். ஓகேவா? டிக்கெட் சூப்பர்வைசர், டிக்கெட் சூப்பர்வைசர். இதுல வந்து பாத்தீங்கன்னா வேகன்சி 1736 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டேஷன் மாஸ்டர், ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வேகன்சி 994 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்து கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 3144 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்து ஜூனியர் அக்கௌண்ட், ஜூனியர் அக்கௌண்ட் டைபிஸ்ட். ஓகேங்களா? இதுல 1507. இதுல சீனியர் கிளர்க்கு, சீனியர் கிளர்க்கு டைபிஸ்ட். ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா 732 வேகன்சி. மொத்தம் கிட்டத்தட்ட எவ்வளவு வேகன்சினா 8113 வேகன்சிக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? இப்ப இந்த 5 போஸ்டிங் பாத்தீங்கன்னா ஒரு நான் டெக்னிக்கல் கேட்டகரியில வரக்கூடியது. இப்ப இந்த தேர்வுக்கான ப்ராசஸ் எப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா நான் சொல்லிடுறேன். இப்ப அனைத்து போஸ்டிங்கும் பாத்தீங்கன்னா சிபிடி 1 இருக்கும், சிபிடி 2 ரெண்டுமே இருக்கும். சிபிடி 1 சிபிடி 2 ரெண்டுக்குமே அனைத்துமே இந்த சிபிடி 1 சிபிடி 2 இருக்கும். ஓகேங்களா? இதுல இந்த ஸ்டேஷன் மாஸ்டருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஷன் மாஸ்டருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா சிபிடி 1 தேர்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் சிபிஏடி, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து இருக்கும். சோ அதே மாதிரி இந்த டைபிஸ்ட் சொல்றாங்கல்ல, ஜூனியர் அக்கௌண்ட் டைபிஸ்ட், சீனியர் டைபிஸ்ட், இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? சோ மத்த இந்த 2 கேட்டகரி கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜரும் டிக்கெட் சூப்பர்வைசருக்கும் எது இருக்காது. ஏன்னா சிபி 1 கிளியர் பண்ணுவாங்க, சிபி 2 நல்லா ஸ்கோர் பண்ணா அவங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் அப்படின்னு போயிருவாங்க. ஸோ இதுதான் 5 போஸ்ட் வேகன்சி. அடுத்து வரக்கூடிய லெவல் இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஓகேவா? அனைத்துக்குமே சிபி 1 இருக்கு. அப்ப சிபி 2 வச்சு தான் என்ன பண்ண போறாங்க, சிபி 2 போக போறாங்க. ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு 2 போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. ஸ்டேஷன் மாஸ்டருக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு, இந்த ஜூனியர் அக்கௌண்ட்டுக்கும் சீனியர் கிளர்க்கும் பார்த்தீங்கன்னா டைபிஸ்ட் டெஸ்ட்டும் உங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் வந்துடலாம். இப்ப அப்ளை பண்றது. இப்ப அப்ளை வந்து பாத்தீங்கன்னா நம்ம செப்டம்பர் டு அக்டோபர் இதுக்குள்ள என்ன பண்ணியாச்சு, அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. ஓகேங்களா? இப்ப என்ன வந்துன்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. என்ன அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க? எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. என்னைக்கு பாத்தீங்கன்னா 5. ஓகேவா? ஜூன் 5 to 23. இப்ப இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் பார்த்தா எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இன்னும் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இன்னும் வரல. அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் தெரியாம எப்படி இங்க அனௌன்ஸ் பண்ணாங்க, எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் கண்டிப்பா அப்டேட் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு டேட்டை கொடுத்துட்டாங்கன்னா அப்படின்னாலே அந்த டேட்டுக்குள்ள தேர்வு நடத்துன்னு பார்ப்பாங்க. அதற்காகவே அடுத்தடுத்த ப்ராசஸ் உங்களுக்கு வேகமா இருக்கும். ஓகேங்களா? இனி உங்களுக்கு வரக்கூடிய அப்டேட் எதுவா இருக்கும் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவிஷனலி அக்செப்டட் அப்படின்னா நீங்க அக்செப்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி ப்ரொவிஷனலி அக்செப்டட் வித் கண்டிஷன்ஸ் அப்படின்னாலும் உங்களுக்கு அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயின்னு போட்டுச்சுன்னா நீங்க தேர்வு எழுத முடியாது. ஓகே, ரிஜெக்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எதாவது மாத்த முடியுமா கேட்டா மாத்தலாம் முடியாது. அவ்வளவுதான். அக்செப்ட் ஆனா நீங்க தேர்வு எழுதுவீங்க, இல்லைன்னா எழுத முடியாது. ஓகே, நமக்கான அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா இது அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் சொல்லி அடுத்த அப்டேட் வரும்.
ஓகேங்களா. இப்போ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்ததுக்கு அப்புறம் இப்போ எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களே, அப்ப எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணும், எக்ஸாம் சிட்டி அண்ட் டேட் ஷிஃப்ட். ஓகேங்களா. இது என்ன பண்ணுவாங்க, அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இது எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னா 10 days பிஃபோர். ஓகே, 10 days பிஃபோர் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. 10 days பிஃபோர்னது இப்போ ஜூன் 5 தேர்வு ஆரம்பிக்குதுன்னா உங்களுக்கு மே 26ல இருந்து உங்களுக்கு என்ன ஆரம்பிச்சிடும், எக்ஸாம் சிட்டி டேட் ஷிஃப்ட் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா. நீங்க மே 26 செக் பண்ணி பாருங்க, வரலனா மே 27 செக் பண்ணுங்க, அது வரலனா 20. இது மாதிரி ஒன் பை ஒரு நாளா நீங்க செக் பண்ணிட்டு வரணும். அப்பதான் உங்களுக்கு என்னைக்கு தேர்வு நடைபெறுது, எந்த ஏரியா நடைபெறும் நமக்கு தெரியும். ஓகே, இது செக் பண்ணாம விட்டுறாதீங்க. அப்ப நம்ம என்னைக்கு ஹால் டிக்கெட் இருக்கு நம்மளுக்கு மறந்துடும். ஓகேங்களா. இப்ப இது தெரிஞ்சதுக்கு அப்புறம், இப்ப எக்ஸாம் சிட்டி தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, ஹால் டிக்கெட். ஓகேங்களா. இப்ப ஹால் டிக்கெட் என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணலாம். எப்ப டவுன்லோட் பண்ணா 4 days பிஃபோர். ஓகேங்களா. 4 days பிஃபோர் நீங்க என்ன பண்ணலாம், உங்களுடைய ஹால் டிக்கெட்டை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுல உங்களுடைய எக்ஸாக்ட் எக்ஸாம் சென்டர் எங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதுல கரெக்டா வந்துடும். ஓகேங்களா. சோ அதே மாதிரி உங்களுக்கு ட்ரெயின்ல ஃப்ரீ பாஸ் இருந்துச்சுன்னா இந்த இ கால் லெட்டர், அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட், ஆதார் கார்டு இதெல்லாம் கொடுத்து நீங்க டிக்கெட்டை புக் பண்ணி ஸ்லீப்பர் கிளாஸ்லயே நீங்க பயணம் செஞ்சுக்க முடியும். ஸோ ஃப்ரீ டிராவல் பாஸ் இருக்குங்க, கரெக்டாக அதை பயன்படுத்திக்கோங்க. இப்போ ஹால் டிக்கெட் 4 நாளுக்கு முன்னே வந்துச்சுன்னா ஸோ அடுத்த ப்ராசஸ் என்னது, எக்ஸாம் தான். உங்களுக்கு என்னைக்கு நடக்க போதோ அந்த எக்ஸாம் ஹாலுக்கு நீங்க போயிருவீங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 ஷிஃப்ட் வரைக்கும் என்ன பண்ணலாம் நடத்துவாங்க. ஓகேங்களா. இப்ப காலையில ஒரு 9 மணிக்கு ஒரு ஷிஃப்ட், அடுத்து வந்து 12:45, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 4 கிட்ட ஒரு 3 ஷிஃப்ட் நடத்துவாங்க. இந்த ஷிஃப்ட்ல பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் டைம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. அந்த ரிப்போர்ட்டிங் டைமுக்குள்ள அந்த எக்ஸாம் சென்டருக்கு நீங்க போயிருங்க. ஏன்னா ஸோ அங்கேயும் பாத்தீங்கன்னா சம் ப்ராசஸ் இருக்கும். அதனால நீங்க அந்த ரிப்போர்ட் டைம் முன்னாடி நீங்க கரெக்டா போயிருங்க. ஸோ அப்பதான் உள்ள ப்ராசஸ் முடிஞ்சு அந்த தேர்வு மையத்துக்கு போறதுக்கு இன்னும் நமக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா. ஏன் அப்படின்னா ஸோ எப்பவுமே தேர்வுக்கு போகும்போது கண்டிப்பா பேக் கொண்டு போங்க. ஏன்னா சில இடங்கள் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒன்று கழட்டி வைங்க அப்படின்னு சொல்லிட்டா நம்ம எடுத்து பேக்ல வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு தான் சொல்றோம். ஓகேங்களா. இப்போ எக்ஸாம் போகும்போது ஹால் டிக்கெட் கொண்டு போவீங்க, அதே மாதிரி ஆதார் கார்டு ஒரிஜினல் கொண்டு போகணும், அதே மாதிரி போட்டோ அதில் ஒட்டுற மாதிரி இருக்கும், போட்டோவும் கொண்டு போங்க, இல்லை ஒட்டிட்டு கொண்டு போனாலும் சரிதான். ஓகேங்களா. சில கரெக்டா கொண்டு போய்க்கோங்க. ஏன்னா அப்பதான் உள்ள அலோவ் பண்ணுவாங்க. ஸோ கையில கயிறு, செயின் இதெல்லாம் கழுத்துல போட்டுதான் கழட்டி வச்சிருங்க. ஸோ பெண்களா இருந்ததுன்னா ஸோ தோடு போட்டுருந்தாலும் கழட்டி வச்சுவாங்க, செயின் கழட்டுவாங்க, கொலுசு எல்லாமே கழட்டி விட்டுருவாங்க. ஸோ எல்லாம் கரெக்டா எடுத்து நீங்க பேக்ல வைக்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு பேக் தேவைப்படும். ஓகேங்களா. ஸோ உள்ள போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லா நம்ம செக் பண்ணுவாங்க. செக் பண்ணதுக்கப்புறம் ஆதார் கார்டும் செக் பண்ணுவாங்க. ஸோ ஆதார் வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாம் எந்த சென்டர்னு சொல்லுவாங்க, அவங்க உட்காந்து சிஸ்டம் படி உட்காந்துரும். ஓகேவா. ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆதார் பயோமெட்ரிக்லாம் உங்களுக்கு இருக்கும். ஓகே, இது எக்ஸாம் முடிச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க, வெளியே வந்துடுவீங்க. இது வந்து என்னது, எக்ஸாம் வந்து சிபிடி 1. ஓகேவா. சிபிடி 1 தான் இப்ப நடக்க போகுது ஃபர்ஸ்ட். என்னைக்கு, ஜூன் 5ல இருந்து 23 வரைக்கும். இப்ப எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஸோ ஒரு கொஞ்ச நாள் ஒரு 1 வீக்ல என்ன பண்ணுவாங்க, ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆன்சர் கீ என்ன பண்ணலாம், நீங்க உங்களுடைய பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஆன்சர் கீல ஏதாவது மாற்றங்கள் இருக்கு, ஓகே, அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணும் அப்ப நீங்க என்ன பண்ணலாம், அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம். அப்ஜெக்ஷன் தெரிவிக்க எப்படி பண்ணா, நம்முடைய கொஸ்டின் பேப்பர்ல ஏதாவது கொஸ்டின் வந்து ஆன்சர் மிஸ் மேட்ச் ஆகுது, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இதுதான் வரும் அப்படின்னு சொன்னா நீங்க கரெக்டான ப்ரூஃபோட நீங்க என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணுங்க. ஏன்னா நீங்க கொடுக்கக்கூடிய அப்ஜெக்ஷன் கரெக்டா இருந்துச்சுன்னா நீங்க கட்டக்கூடிய அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகும், அப்படின்னா ரீஃபண்ட் ஆகாது. ஓகேங்களா. இப்ப அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிட்டோம். இப்ப இதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா சிபிடி 1 ரிசல்ட். சிபிடி 1 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது சிபிடி 2க்கு யாரெல்லாம் போக போறான்னு சொல்லி ஷார்ட் லிஸ்ட். இங்க எவ்வளவு பேர் அனௌன்ஸ் பண்ணாம பாத்தீங்கன்னா, ஏன்னா சிபிடி 1 இருந்து சிபிடி 2 போகிறவங்க ஏன்னா கிட்டத்தட்ட அனைவருமே அப்ளை பண்ண அனைவருமே எழுதுவாங்க. இப்ப இந்த சிபிடி 2 ஷார்ட் லிஸ்ட் பண்ணும்போது எவ்வளவு பேர் போகும் பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட மொத்த வேகன்சில 15 டைம்ஸ் எடுப்பாங்க. அப்ப 15 டைம்ஸ் பார்த்தா கிட்டத்தட்ட 1,20,000 1,20,000 பேர் மேல என்ன பண்ணுவாங்க, சிபிடி 2 தேர்வு எழுதுவாங்க. ஓகேங்களா. இவங்க இந்த சிபிடி 2 ஓகேவா. இது இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, ஷார்ட்லி சிபிடி 2 வந்ததுக்கு அப்புறம் திரும்ப என்ன பண்ணுவாங்க, அகைன் என்ன பண்ணுவாங்க, எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி எக்ஸாம் சிட்டி வரும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி 4 மணிக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து சிபி 2 எக்ஸாம். ஓகே, இது அதே ப்ராசஸ் திரும்ப ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, எக்ஸாம் சிட்டி சொல்லுவாங்க, ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண சொல்லுவாங்க, அடுத்து சிபி 2 எக்ஸாம் நடக்கும். ஓகேவா. சிபி 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டேஷன் மாஸ்டருக்கு வந்து சிபிஏடி டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி டைபிஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்லாம் இருக்கும். ஓகேவா.
இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஓவரால் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியா விடலாம், இல்ல மொத்தமா கூட என்ன பண்ணுவாங்க, செலக்ட் ஆனவங்க லிஸ்ட்டை விட்டுட்டு அவங்களுக்கு அடுத்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அடுத்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும், அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ நம்முடைய மெயின் எய்ம் எதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க. அப்ப சிபிடி 1 ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்கு? சிபி 2 குவாலிஃபை ஆகுறதுக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த சிபிடி 1, இந்த சிபிடி 1ல என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க பாத்தீங்கன்னா, மேக்ஸ்ல 30 கொஸ்டின் கேட்பாங்க, ரீசனிங்ல 30 கொஸ்டின் கேட்பாங்க, ஜெனரல் அவேர்னஸ் 40 கொஸ்டின் கேட்பாங்க. மொத்தம் 100 கொஸ்டின். ஓகேங்களா? மேக்ஸ்ல 30, ரீசனிங்ல 30, ஜெனரல் அவேர்னஸ் 40, மொத்தம் 100 கொஸ்டின். அப்ப சிபி 2 எப்படி சார் இருக்கும்? இது வேற மாதிரி சப்ஜெக்ட் படிக்குமான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஓகேவா? இதுவும் நார்மல் தான். இங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தா சிபி 2ல மேக்ஸ் வந்து 35, ரீசனிங் வந்து 35, ஜெனரல் அவேர்னஸ் வந்து 50, மொத்தம் 120 கொஸ்டின். ஓகேங்களா? அங்க என்ன சப்ஜெக்ட் படிக்க போறீங்களோ அதே சப்ஜெக்ட் தான் திரும்ப நீங்க சிபி 2ல எழுத போறீங்க. அப்படிங்கும்போது நீங்க இந்த சிபி 2 ஒண்ணே நல்லா தரவா படிச்சீங்கன்னா இங்க சிபி 2 எழுதும் போது இன்னும் நம்ம நல்லா ஸ்கோர் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னும் எக்ஸ்ட்ரா தகவல் நம்ம படிக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இங்கேயே நம்ம கரெக்டா பண்ணாம ஏதோ பாட்டில செலக்ட் ஆகி சிபி 2 போனாலும் அங்கேயும் நல்லா பண்ணோம்னா செலக்ட் ஆக முடியும். ஓகேவா? அப்ப சிபி 2ல என்ன இருக்குதோ அதே சப்ஜெக்ட் தான் சிபி 2. ஆனா 20 கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் கூட அவ்வளவுதான். பட் டைமிங் ரெண்டுக்குமே சேம் தான், 90 நிமிஷம் தான். ஓகேவா? அதனால கரெக்டா டைமிங் மேனேஜ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அப்போ என்டிபிசி தேர்வுல அப்ளை பண்ணதுல இருந்து ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரைக்கும், ஓகேவா, சிபி 2 கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு சிபிஏடி டைப்பிங் டெஸ்ட் இருக்கும். 2 போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீதி ரெண்டுக்குமே எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் மொத்தமாக உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ உங்களுடைய ஜோன் எங்க இருக்கோ அங்க போய் என்ன பண்ணுவாங்க, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஒரு 1 or 2 டேஸ்ல பார்த்தீங்கன்னா மெடிக்கலுமே கண்டினியூ வச்சு உங்களுக்கு முடிச்சு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராசஸ் பாருங்க. இப்போ என்டிபிசிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு போஸ்ட். அதாவது டெக்னிக்கல் அல்லாத போஸ்ட்டுக்கு போகணும் ரயில்வேல அப்படின்னா இந்த ஒரு போஸ்ட் தான் இருக்கு. ஓகேவா? இது வந்து கிராஜுவேட் டிகிரி முடிச்சவங்க, டிகிரி முடிக்காதவங்க பார்த்தா அண்டர் கிராஜுவேட், அவங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதே ப்ராசஸ் தான் மேக்சிமம் உங்களுக்கு வரும். அவங்களுக்கு சிபிடி 1 இருக்கும், சிபி 2 இருக்கும். ஓகேவா? அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த லெவல் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? இதே ப்ராசஸ் தான் என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டிங் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்னா கம்பைன் பண்ணி நடத்தினாங்க. ஸோ அதுக்கப்புறம் போஸ்ட் அந்த லிஸ்ட் வருதுல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன மாறுதல் இருந்தனால இப்போ தனித்தனியா தேர்வு வச்சுட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த என்டிபிசி தேர்வை நீங்க கரெக்டா பிளான் பண்ணி நல்லா படிச்சு நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். மொத்தம் எத்தனை சப்ஜெக்ட் தான் இருக்கு? 3 சப்ஜெக்ட் தான். மேக்ஸ், ரீசனிங் ரெண்டுமே நீங்க என்ன பண்ண ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கணும். ஜென்ரல் அவேர்னஸ்னா பாத்தீங்கன்னா ஜிகே, சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் அனைத்துமே சேர்ந்தது ஜென்ரல் அவேர்னஸ். இதே நீங்க என்ன பண்ணணும், ரெகுலரா படிச்சுட்டே வரணும். நீங்க கிட்டத்தட்ட இந்த ஒரு 20 நாட்கள் கூட நீங்க நல்லா ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ண முடியும், என்டிபிசி கிராஜுவேட்ல சிபி 1 கிளியர் பண்ணி சிபி 2 போக முடியும். ஓகேங்களா? அப்ப சிபிடி முடிச்சுட்டு சிபி 2 போக கண்டிப்பா நமக்கு இடையில காலம் நிறையவே இருக்கும். ஸோ அந்த காலத்தை கரெக்ட் பண்ணி கரெக்டா சிபி 2 என்ன பண்ணும், நல்லா என்ன பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் டைமை குறைக்கிறதுக்கு பிளான் பண்ணும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணா மேக்ஸ் ரீசன் டைமை குறைச்சு நம்ம டைத்தை சேவ் பண்றதுக்கு பிளான் பண்ணணும். ஏன்னா இங்க டைம் மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம் இதுல சிபி 2ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க உங்களுடைய ப்ரிப்பரேஷனை கொண்டு போகணும். ஓகேங்களா? இப்போ எந்த என்டிபிசி ஒரு பார்வை. ஓகேங்களா? அப்ளை டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரையும் சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோஸ் தொடர்ந்து பெற நம்முடைய தமிழ ஐஎஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.